ஆரம்பிச்சோம். எவ்வளவு பேர் வீட்டு வேலை செய்தாலும் வராங்க, இங்க வேற எதுக்கு வராங்க? செக்யூரிட்டி சேஃப்டி கிடையாது பில்டிங்ல. ஆம்பளைங்க இல்லாத நாங்க லேடிஸ் எப்படி போவோம்? முடிச்சுட்டு போறோம். கேட் வாசல்ல இருந்து அந்த காலேஜ் வரையும் எங்களுக்கு லைட் கிடையாது. ஆம்பளைங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க நின்னு. அப்புறம் எதுக்கு ஆம்பளைங்க இருக்காங்க? அப்புறம் எதுக்கு அசிஸ்டன்ட் இருக்கு? முடிச்சு விட்டு வரான்னு தெரியுது, கஞ்சா அடிச்சுட்டு வரான்னு தெரியுது. அவரே விடுவாங்க. நான் இங்க வேலை பார்க்குறேன், நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ கொலை பண்ணினே வந்தான். வந்துட்டு என்ன லிஃப்ட்டுக்கு எடுத்து கை பிடிச்சி இழுத்தான். நான் திரும்ப தட்டி விட்டு போனேன். திரும்ப எனக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி என்கிட்ட தப்பான தகவல் இது பண்ண ஆரம்பித்தான். அதனால் நான் இப்போ அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க அதுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ணல. அதனால இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன். இது இந்த சம்பவம் நடந்தது எப்படி, எங்கே நடந்தது? இது டி பிளாக்ல 9 மணிக்கு நடந்தது. நீங்கள் லிஃப்ட்டில் இது பண்ணி வேலைக்காக வந்திருந்தீங்களா? வேலைக்காக வந்திருந்தேன். சரி, அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாருமே தெரியல, யாரும் தெரியாத நபர். வட இந்திய தமிழரா இல்லை இது வட இந்திய வட மாநிலத்தவரா தமிழ்நாட்டுக்காரா? மூஞ்சில துணி எதனா கட்டியிருந்தாரா? இல்லை, அதெல்லாம் ஓகே. லிஃப்ட்டில் எதுவும் சிசிடிவி காட்சிகள்லாம் இல்லையா? எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து. ஓகே. நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க அசோசியேஷனில்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுக்கல. அதனால நான் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கீங்க. இப்போ என்னம்மா கோரிக்கை வைக்கிறீங்க நீங்கள்? அவனை சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த போல சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு எதுக்கு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதனால தான் இந்த வாட்டி உங்களுக்கு லேடிஸ்க்கு யாருக்கும் சேஃபே கிடையாது. வந்து நுழைஞ்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு லேடி அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்களா இங்க. அவன் வந்து பார்த்துருக்கான். ஆனால் அப்பவே பிடிச்சிருப்பான்ல அவங்க. எவ்வளவு பேர் வீட்டு வேலை செய்தாலும் வராங்க, இங்க வேற எதுக்கு வராங்க? செக்யூரிட்டி சேஃப்டி கிடையாது பில்டிங்ல. சேஃப்டி இல்லாதனால இந்த மாதிரி நடக்குது. இந்த வாசல்ல காலேஜ் வரைக்கும் எங்களுக்கு லைட்டே கிடையாது. எதுவுமே சொல்லிட்டு லைட் போடுங்கன்னு. ஆம்பளைங்க இருக்கிறாங்க, கூட்டிட்டு போயிடுறாங்க வண்டியில. ஆம்பளைங்க இல்லாத நாங்க லேடிஸ் எப்படி போவோம்? முடிச்சுட்டு போறோம். கேட் வாசல்ல இருந்து அந்த காலேஜ் வரையும் எங்களுக்கு லைட் கிடையாது. இருட்டா கிடக்கு. 6 மணிக்கு மேல இருந்தால போக முடியல வெளியில. நாங்க வந்து ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க உடனே எடுக்கணும். ஆக்ஷன் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அலட்சியமா செயல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு நாங்க வேலைக்கு வரோம்? அப்ப சேஃப்டி இல்லாத எப்படி வேலை செய்வாங்க? இது அசிஸ்டன்ட்ல காலையில சொல்லிருக்காங்க, கம்ப்ளைண்ட் காலையில நாங்க துரத்திட்டு போறோம். 3 பேரு ஆம்பளைங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க நின்னு. அப்புறம் எதுக்கு ஆம்பளைங்க இருக்காங்க? அப்புறம் எதுக்கு அசிஸ்டன்ட் இருக்கு? எதுவுமே கிடையாது. நாங்க லேடிஸ் தான் துரத்திட்டு போறோம். 12 மணிக்கு வராங்க. முடிச்சு விட்டு வரான்னு தெரியுது, கஞ்சா அடிச்சுட்டு வரான்னு தெரியுது. அவரே விடுவாங்க. உள்ள விடாத அவனை நிக்க அப்ப உள்ள சுத்தி எத்தனை செக்யூரிட்டி இருந்தா என்ன இருக்குது, எல்லாம் இருக்குது. பாத்துக்க மாட்டாங்க. வெளியில எவ்வளவு பேர் பிள்ளைங்களை குழந்தைகளை விட்டுட்டு வெளியில போறாங்க. வெளியே என்ன பாதுகாப்பு? நீங்க போய் அதை கேட்டா என்ன சொல்றாங்க? அதுக்கு நீங்க போய் கேட்பீங்களா? கேட்டதுக்கு இத்தனை பேர் செக்யூரிட்டி இருக்கீங்களே, என்ன மூலிகமா போட முடியும்? அது எப்படி நீ அப்படின்னு உங்களுக்கு தான் பேசணும். மெயின்ல இருந்துட்டா போதுமா? இந்த சைட்லயும் கேப் இருக்குதா? பில்டிங் இருக்குது. அங்கேயும் துரத்திட்டு போறவங்க போயிருக்காங்க. யாரா தத்தின்னு போகக்கூடாது, தெங்குறா. அப்ப பாதிப்பட்டவங்க எதுனா ஒண்ணு ஆச்சு, கொலையே பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.